12th Computer Science Syllabus Chapter 7 Python Functions அப்படின்ற லெசனில் நம்ம அடுத்த டாபிக் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7.4 Passing Parameter in Functions அப்படின்ற டாப்பிக்லேருந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, அது என்ன சின்டாக்ஸ், அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டியாக அந்த ஃபங்க்ஷன் லெசனை வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது இந்த வீடியோவில் பாசிங் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, பாஸ் பண்ணும்போது அந்த காலிங்கில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி கால் பண்ணுற மாதிரியான மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளாக வந்து பேராமீட்டர்ஸோட ஒரு ஃபங்க்ஷனை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்ற சின்டாக்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Parameters or arguments can be passed to functions. Defineக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த keyword function definitionக்கு கொடுக்க வேண்டிய keyword def definitionக்கு def function name என்ன நேமோ அந்த நேம் நம்ம இங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். and then parameters separated by comma. so parameters அப்படின்றது நீங்க எத்தனை parameters வேணும்னாலும் இதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஒரு பேராமீட்டருக்கும் இன்னொரு பேராமீட்டருக்கும் செப்பரேஷனாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கம்மா கொடுத்து செப்பரேட் பண்ணணும். அண்ட் தென் ஃபங்க்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா கோலன் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஃபங்க்ஷன் பிளாக்குக்கான ஸ்டேட்மெண்ட்டை இண்டென்ட் பண்ணி எழுதணும். ஓகே, let us see the use of parameters while defining functions. The parameters that you place in parentheses will be used by function itself. You can pass all sorts of data to the functions. Here is an example program that defines a function that helps to pass parameters into function. So, parameters நம்ம pass பண்ணுறது எதை வந்து நம்ம parameter அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், def define அப்படின்றது நம்ம கீவேர்ட் கொடுத்துருக்கோம் ஃபங்க்ஷனுக்கு. ஏரியா அப்படின்றது ஃபங்க்ஷனோட நேமு. இந்த w and h நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து parameters அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியா அப்படின்றதுக்கான பேராமீட்டர் வந்து இந்த ஃபங்க்ஷன் ஏரியாவுக்கு வந்து யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் வந்து w and h இந்த ப்ரோக்ராமில். ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ரிட்டர்ன் w இன்டு ஹெச். ஸோ w h வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூவை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். கால் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கால் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக பிரிண்ட் ஏரியா ஃபங்க்ஷனோட நேமு அண்ட் தென் நம்ம ரெண்டு பேராமீட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் w and h. ஸோ இந்த ரெண்டு பேராமீட்டருக்கான இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் தான் இந்த 3 and 5 அப்படின்றது. நம்ம கொடுக்குற வேல்யூவோ வேரியபிளோ நம்ம கால் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஸ்பெசிஃபை பண்ணுற வேல்யூ வேரியபிளை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த 3 and 5 பாஸ் பண்ணி இந்த ஏரியான்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 அப்படின்றது டபிள்யூவில் போய் ஸ்டோர் ஆகும், இந்த 5ன்றது ஹெச்சில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்றதுனால இந்த ஏரியா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏரியான்ற ஃபங்க்ஷனில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் w இன்ட்டு ஹெச்ன்னு இருக்குது. 3 and 5 மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இது வந்து நம்ம பைத்தனில் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் நம்ம புக்கில் பார்த்த ப்ரோக்ராம் தான் இந்த பைத்தன் இன்டர்ஃபேஸில் டைப் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் ரன் போயிட்டு ரன் மாடியூல் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 3 into 5 அப்படின்னா 15 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் டைப் பண்ணும்போது எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கீவேர்ட் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். அண்ட் தென் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா கோலன் இருக்கணும். அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு இண்டென்ட் கொடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். அண்ட் பிரிண்ட் வந்து உங்களுக்கு 0 இண்டென்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி டைப் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வேல்யூஸை நீங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது வேல்யூஸ் பாஸ் பண்ணுறீங்க. பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுறதுனால அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஒர்க் ஆகும்.
ரிட்டர்ன் w into hனா 15 அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆன 15 வந்து இந்த பிரிண்ட்டுக்குள்ளே வரும். இந்த பிரிண்ட் வந்து அந்த 15 வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் அந்த ப்ரோக்ராம், ஃபங்க்ஷனுக்கான ப்ரோக்ராம். ஓகே, அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்காங்க. The above code assigns the width and height values to the parameters w and h. These parameters are used in creation of the function area. When you call the above function, it returns the product of width and height as output. The value of 3 and 5 are passed to w and h respectively. The function will return 15. Okay. Did you know என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் நம்ம வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், பாஸ் பண்ணும்போது பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். கால் பண்ணும்போது அதில் கொடுக்குற வேல்யூஸோ வேரியபிளோ வந்து ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அப்படின்றது தான் இந்த டிஜினோவில் இருக்குது. ஓகே, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ். அடுத்த டாபிக் 7.5. Arguments are used to call a function, and there are primarily 4 types of function that one can use. So 4 different types of functions வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸில் வந்து நம்ம ஃபங்க்ஷனில் வந்து ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா required arguments அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் தென் keyword arguments, default arguments and variable length arguments அப்படின்னு 4 மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது. அதில் யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸை இது வந்து இந்த பிக்சர் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸோட லிஸ்ட்டு தான் வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் 7.5.1ல் வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபங்க்ஷனில் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு required arguments are the arguments passed to function in a correct positional order. Here the number of arguments in function call should match exactly with the function definition. You need at least one parameter to prevent syntax errors to get the required output. So இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தோன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு ஃபங்க்ஷனு. அதில் வந்து அக்செப்ட் பண்ண போகிற ஒரு பேராமீட்டர் இது என்ன அப்படின்னா நேம் ஐடென்டிஃபையர் என்னென்னா எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்கில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ண போகிறது. அண்ட் தென் பிரிண்ட் எஸ்டிஆர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகிறது. அண்ட் எஸ்டிஆர்ன்றது எஸ்டிஆரில் நம்ம அக்செப்ட் பண்ணுற வேல்யூ. ஸோ இந்த எஸ்டிஆரில் என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். அண்ட் தென் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது இங்கே எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணலை. பட் நம்ம இங்கே அக்செப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேராமீட்டர் வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னும்போது உங்களுக்கு எரர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ when the above code is executed it produces the following error. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டைப் எரர் வரும். print string missing one required positional argument str. ஸோ நம்ம எத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டை வந்து நம்ம கால் பண்ணும்போதும் நம்ம பாஸ் பண்ணணும். இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால நம்ம பாஸ் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு நான் இப்போ ஒரு வேல்யூ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். வெல்கம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது தென் உங்களுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் வெல்கம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பைத்தனில் இந்த ப்ரோக்ராம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். நம்ம புக்கில் இருக்க மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் ஸ்ட்ரிங் அண்ட் எஸ்டிஆர் பேராமீட்டராக. அண்ட் தென் 3 ஸ்டேட்மெண்ட் வருது இந்த ஃபங்க்ஷனில். 2 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட் ஸ்ட்ரிங் ஆஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் ஆகும்.
அண்ட் பிரிண்ட் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம என்ன இந்த எஸ்டிஆரில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுதோ அதுதான் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகணும் இல்லையா கண்ட்ரோல், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றது இது ஃபங்க்ஷன் கால். நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து எந்த ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணாமல் கால் பண்ணுறோம். ஸோ பாஸ் பண்ணாமல் கால் பண்ணும்போது எரர் வரும் அப்படின்றத ஸோ நம்ம பார்த்தோம். ஸோ அதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் எரர் பிரிண்ட் ஸ்ட்ரிங் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் எஸ்டிஆர் அப்படின்னு வருது. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு இது பாஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறோம். ஸோ வெல்கம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எஸ்டிஆரில் உங்களுக்கு இப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன உடனே வெல்கம் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு எஸ்டிஆரில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆனது வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆனது வந்துட்டு உங்களுக்கு இந்த பிரிண்ட் எஸ்டிஆர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது பிரிண்ட் ஆகும். ஸோ ரன் போயிட்டு ஜஸ்ட் ரன் மாடியூல் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வெல்கம் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுவே வந்துட்டு நான் வந்து 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்போது உங்களுக்கு அக்செப்ட் ஆகுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஸோ எந்த ஆர்குமெண்ட்டே இல்லாமல் பாஸ் ஆனாலும் எரர் வருது. கரெக்டாக எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணால் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வந்து அவுட்புட் வருது அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இப்பயும் வந்துட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டைப் எரர் வரும். ஸோ டைப் எரர் பிரிண்ட் ஸ்ட்ரிங் டேக்ஸ் 1 பொசிஷனல் ஆர்குமெண்ட் பட் 2 வேர் கிவன். ஸோ 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஒரே ஒரு பொசிஷனல் ஆர்குமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்வயர்டு ஆர்குமெண்ட் நம்ம ஒர்க் பண்ணும்போது எத்தனை பேராமீட்டர்ஸ் நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோமோ நம்ம ஃபங்க்ஷன் கால்லையும் வந்துட்டு அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் மட்டுமே நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இது மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்த இது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட். Keyword arguments will invoke the function after the parameters were recognized by their parameter names. So, parameterோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா keyword arguments அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The value of the keyword argument is matched with the parameter name, and so one can also put arguments in proper order. So, நம்ம பேராமீட்டரோட நேமை ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூ கொடுக்கும்போது அதை வந்து ஆர்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. ஆர்டரை மாற்றியும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்லியிருக்காங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸில். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. டிஃபைன் பிரிண்ட் டேட்டாவில் வந்து நேம் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது. அதில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸாம்பிள் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் தென் பிரிண்ட் நேம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ண நேமை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். பிரிண்ட் டேட்டா அப்படின்றத வந்து கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பேராமீட்டரோட நேம் என்ன நேம்னு இருக்குது. ஸோ அந்த நேம் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அந்த நேமுக்கான வேல்யூ வந்து ஜிஷான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேராமீட்டர் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த வேல்யூ போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனது வந்து உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் வச்சே இந்த எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய பேராமீட்டர் நேம் என்ன, இதில் எஸ்டிஆர்னு இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் வெல்கம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த இடத்துல எஸ்டிஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா இது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இந்த ஜஸ்ட் ஃபைலை வந்து ஒரு வாட்டி சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிடுவோம்.
இப்போ நமக்கு அதுக்கான கரெக்ட் அவுட்புட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் வெல்கம் அப்படின்னு வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்ட்ரிங்ல வந்துட்டு நம்ம 2 டேட்டா யூஸ் பண்ணுறோம், 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேராமீட்டர் வந்து எஸ்டிஆர், இன்னொரு பேராமீட்டர் வந்து நான் நேம்னு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2 பேராமீட்டர் இருக்கும்போது நம்ம காலிங் ஃபங்க்ஷன்லையும் கால் பண்ணும்போதும் 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணணும். ஸோ 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்? கீவேர்டு ஆர்குமெண்ட்டில் அகெயின் என்ன பண்ணணும், நீங்கள் கமா கொடுத்துட்டு நேம். ஸோ இந்த பேராமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நேம்னு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணணும். அந்த பேராமீட்டருக்கு செகண்ட் பேராமீட்டரோட நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணுமோ அந்த வேல்யூவை வந்து நீங்கள் டைப் பண்ணிடணும். ஸோ நான் வந்து இப்போ கணினி அறம் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். எனக்கு 2 பேராமீட்டர், ஒன்று எஸ்டிஆர், இன்னொன்று வந்து நேம். இப்போ இந்த எஸ்டிஆரில் இருக்க வேல்யூ வந்து எஸ்டிஆர்லையும், நேமில் இருக்க வேல்யூ நேம்லையும் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது எஸ்டிஆர் கமா நேம் அப்படின்னு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ தட் 2 வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. இது வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் மாற்றிடலாம். ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் இது. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா இதனுடைய அவுட்புட் பார்த்தோன்னா இப்போ வந்து உங்களுக்கு வெல்கம் கணினி அறம் வந்துடுச்சு. ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நேம் அப்படின்றத வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனாக வந்து நான் இதை மாற்ற போகிறேன். இப்போ வந்து நமக்கு ஆஸ் பர் இது பேராமீட்டர் லிஸ்ட்டு பார்த்தோன்னா செகண்டில் தான் நேம்னு இருக்குது. ஆனால் நான் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் கால் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் பாஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம பொசிஷனை வந்து மாற்றிருக்கோம். நேம் அப்படின்றத ஃபஸ்ட்டு கால் பாஸ் பண்ணுறோம். அண்ட் தென் எஸ்டிஆர் அப்படின்றத வந்து நம்ம செகண்டாக பாஸ் பண்ணுறோம். ஆனால் அக்செப்ட் பண்ணுற பொசிஷனில் எஸ்டிஆர்னு ஃபஸ்ட்டு இருக்குது, நேம்ன்றது செகண்ட் இருக்குது. அப்பயும் நமக்கு கரெக்டான அவுட்புட் வருமா அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் தான் வரும். ஏன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்னால. ஸோ இப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன வருது, என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா எஸ்டிஆரில் வெல்கம்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அண்ட் நேமில் கணினி அறம் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ நம்ம பிரிண்டில் எஸ்டிஆர் கமா நேம்னு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு எஸ்டிஆரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நேமில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் பிரிண்ட் ஆகும். ஸோ வெல்கம் கணினி அறம் பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா எஸ்டிஆரில் வெல்கம் இருக்குது, நேமில் கணினி அறம் இருக்குது. ஓகே, எப்படி வந்து இந்த இது வந்து பாசிபிள் அப்படின்னா நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால இங்கே நேம்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நேம் பேராமீட்டரில் இதை ஸ்டோர் பண்ணு, எஸ்டிஆர் பேராமீட்டரில் இதை ஸ்டோர் பண்ண அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறதுனால இந்த மாதிரி நம்ம பொசிஷன் வந்து ஆர்டராக இல்லைனாலும் உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்து வந்துடும். கரெக்டாக போய் ஸ்டோர் ஆகும் அண்ட் அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் 7.5.3. In Python, the default argument is an argument that takes a default value if no value is provided in the function call. The following example uses default arguments that prints default salary when no argument is passed. So, in the example, I define print info name, salary equal to 3,500. அதாவது 2 பேராமீட்டர் இருக்குது. ஒரு பேராமீட்டருக்கு வேல்யூ கிடையாது, வேல்யூ எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. பட் சேலரி அப்படின்ற பேராமீட்டரில் 3,500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்வோம் அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்போ வந்து பேராமீட்டர்லேயே நம்ம வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணிடுறோமோ அதை வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டாக எடுத்துப்போம். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது எப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும்னா நம்ம பாஸ் பண்ணும்போது இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பிரிண்ட் இன்ஃபோவில் மணி அப்படின்றது மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆனால் இன்னொரு பேராமீட்டர் நமக்கு என்ன, சேலரிக்கான அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணலை. ஸோ பாஸ் பண்ணாத அந்த சிச்சுவேஷனில் சேலரியில் ஆல்ரெடி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் 3,500 இருக்கிறதுனால ஆஸ் இட் இஸ் அப்படியே உங்களுக்கு எடுத்துக்கும். இப்போ நான் பாஸ் பண்ணும்போது வேறு ஏதாவது வேல்யூ கொடுக்குறேன், மணி 4,000 அப்படின்னு கொடுக்குறேன்னா அந்த 4,000 அப்படின்றது வந்து இந்த
அந்த பழைய சேலரி 3500 ஓவர் ரைட் பண்ணி நியூ வேல்யூ வந்து சேலரியில் ஸ்டோர் ஆகும். அந்த சேலரி தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம சேம் எக்ஸாம்பிளையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த நேம் அப்படின்றத வந்து பாஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எஸ்டிஆரில் வந்து வெல்கம் அப்படின்றத மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். ஆர் இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக வந்து ஜஸ்ட் இதை எடுத்துடுங்க. நீங்கள் வெல்கம் அப்படின்றது மட்டும்தான் நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் தென் நேமில் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து என்ன பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கணினி அறம் அப்படின்றத வந்து ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பேராமீட்டர்லேயே கொடுத்துட போகிறோம். இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிளை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ எஸ்டிஆரில் வந்து நமக்கு இந்த பேராமீட்டரில் வந்து எந்த வேல்யூவும் கிடையாது. நேமில் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டோட மெத்தட் யூஸ் பண்ணி கணினி அறம் அப்படின்ற வேல்யூவை நேமில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ்டிஆர் கமா நேம் அப்படின்னும் போது நம்ம எஸ்டிஆரில் பாஸ் பண்ணுற வேல்யூவும் நேமில் இருக்க வேல்யூவும் உங்களுக்கு வரும். ஸோ நான் பிரிண்ட் ஸ்ட்ரிங் கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வெல்கம் அப்படின்றத பாஸ் பண்ணுறேன். இன்னொரு ஆர்குமெண்ட்டுக்கு தேவையான வேல்யூவை பாஸ் பண்ணலை. ஸோ பண்ணாதப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, டிஃபால்ட்டாக நேமில் இருக்கிற கணினி அறம் அப்படின்றதையும் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நான் இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. நேமில் வந்துட்டு ஆர் ஜஸ்ட் டைரெக்டாகவே நான் பாஸ் பண்ணிடுறேன். நான் யூடியூப் சேனல் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. யூடியூப் அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் தென் யூடியூப் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா நேமில் ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ ஓவர் ரைட் ஆகிடும், யூடியூப்னு ஓவர் ரைட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வெல்கம் யூடியூப்னு வந்துச்சு, வெல்கம் கணினி அறம் வரலை. ஏன் வரல அப்படின்னா நம்ம இங்கே வேல்யூவை பாஸ் பண்ணிட்டோம். அதனால கணினி அறம் அப்படின்றதுக்கு பதிலாக உங்களுக்கு யூடியூப் அப்படின்றது புது வேல்யூ, நம்ம பாஸ் பண்ணுற வேல்யூவை அக்செப்ட் பண்ணிடுச்சு. எப்போ வேல்யூ இல்லையோ அப்போ டிஃபால்ட்டாக இருக்க வேல்யூவை வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த. ஸோ இந்த எக்ஸாம்பிளும் ஒரு வாட்டி நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். ஸோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட் பாசிங் நம்ம சொல்லலாம். In some instance, you might need to pass more arguments when than have already been specified. ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ தான் வேணும் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்ததை விட அதிகமாக எனக்கு தேவைப்பட வேண்டியிருக்கும். கோயிங் பேக் டு த ஃபங்க்ஷன் டு ரீடிஃபைன் இட் கேன் பி டீடியஸ் ப்ராசஸ். நான் அதை மறுபடியும் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். Variable length arguments can be used instead. These are not specified in functions definition and an asterisk is used to define such argument. ஸோ எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத என்னால் டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னும் போது அந்த மாதிரி ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனை எழுதலாம். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆஸ்டிக்ஸ் அப்படின்றத வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் வந்து அது வேரியபிள் லென்த் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து சம் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் 3 நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் சம்மை கால் பண்ணும்போது உங்களுக்கு 5 வேல்யூஸ் கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி 5 வேல்யூஸ் கால் பண்ணும்போது உங்களுக்கு எரர் தரும். நம்ம ப்ரீவியஸாகவே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருந்தது, 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்தது. அதே மாதிரி இந்த டைப் எரர் சம் டேக்ஸ் 3 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 5 வேர் கிவன் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இதுலேயும் வந்துட்டு எக்ஸாம்பிள்லையும் வந்துட்டு ஒரே ஒரு பேராமீட்டர் இருந்தது, 2 நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அப்போ எரர் வந்தது, இந்த மாதிரி ஒரு எரர் வந்தது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதுக்கான சின்டாக்ஸ் டிஃபைன் ஃபங்க்ஷன் நேமு அந்த ஆர்குமெண்ட்டோட பேர் வந்து நம்ம ஆஸ்டிக்ஸோடு சேர்த்து கொடுக்கணும்.
ஸோ இந்த ஆஸ்டிக் சிம்பிளோட ஆர்குமெண்ட் நேமை ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட் வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டாக மாறிடும். அண்ட் அக்செப்ட் பண்ணுற ஆர்குமெண்ட் லென்த் வந்து வேரியபிளாக வந்து அக்செப்ட் ஆகும். அண்ட் அதுக்கான ஃபங்க்ஷன் பாடி செட் டெஃபினேஷன் ஃபங்க்ஷனுக்கான ஸ்டேட்மெண்ட் பிளாக்கை வந்து நீங்கள் உள்ளே எழுதணும். அண்ட் இது வந்து உங்களுடைய வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸோட சின்டாக்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஃபைன் பிரிண்ட் நம்பர்ஸ் ஆஸ்டிக்ஸ் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஃபார் லூப்பில் n இன் நம்பர்ஸ் பிரிண்ட் n ரிட்டர்ன். ஸோ இந்த பிரிண்ட் n அப்படின்றது இன்டென்ட் ஆகணும். அண்ட் தென் ரிட்டர்ன்றது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பிரிண்ட் n அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸில் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸையும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த எண்ணில் எத்தனை நம்பர்ஸ் அப்படின்றத வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த என்ஓஎஸ்லேருந்து நம்பர்ஸ்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் நம்ம கால் பண்ணும்போது எத்தனை கால் பண்ணுறோம் அதை பொறுத்து தான். ஸோ அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கால் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரிண்டிங் 2 வேல்யூஸ். அதில் வந்து பிரிண்ட் நம்பர்ஸ் 1,2. ஃபர்ஸ்ட் காலில் வந்து 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறாங்க. செகண்ட் காலில் பார்த்தீங்கன்னா 3 நம்பர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 நம்பர்ஸ் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, எரரும் வராது. 3 பாஸ் பண்ணாலும் எரர் வராது. ஸோ எத்தனை ஆர்குமெண்ட் வேணும்னாலும் நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 நம்பர் பாஸ் பண்ணும்போது அதுக்கான அவுட்புட் வந்து 1 and 2 டிஸ்பிளே ஆகுது. 3 பாஸ் பண்ணும்போது 3 வேல்யூஸ் வந்து உங்களுக்கு பிரிண்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸுக்கு நம்ம சேம் எக்ஸாம்பிளே வந்து மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேராமீட்டரில் வந்து ஆஸ்டிக்ஸ் அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஆஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன பேராமீட்டர் நேமோ அந்த பேராமீட்டர் நேம். ஸோ நம்ம எஸ்டிஆர்னு நேம் வச்சுருக்கோம். எஸ்டிஆர் நேம் இருக்குது அப்படின்னா அந்த நேமுக்கு முன்னாடி ஒரு ஆஸ்டிக் சிம்பிள் நம்ம ஆட் பண்ணணும் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு. அந்த மெத்தடில் நம்ம வந்து ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, அண்ட் தென் வேரியபிள் லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்பில் வந்துட்டு நீங்கள் ஃபார் ஐ இன் அப்படின்னு சொல்லி கொடுத்து எஸ்டிஆர் அப்படின்னு நம்ம பேராமீட்டர் நேமை வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ எஸ்டிஆரில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக வந்து பிரிண்ட் பண்ண சொல்லணும். ஸோ அந்த கேஸில் இப்போ இந்த பிரிண்ட் அப்படின்றது உங்களுக்கு எங்கே வரும்? ஃபார் லூப்போட பிளாக்ல வரும். அப்போ ஃபார் லூப்பில் பிளாக்ல வரணும்னா அது இன்டென்ட் பண்ணணும். இன்டென்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அண்ட் தென் உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்கணும் அப்படின்னும் போது ஐயில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக வந்து அக்செப்ட் ஆகி பிரிண்ட் ஆகும். நீங்கள் எஸ்டிஆர்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து நம்ம எத்தனை வேல்யூஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸும் ஒரு டப்லாக வந்து உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு வேல்யூவாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணணும் தனித்தனியாக அப்படின்னா ஐயில் வந்து உங்களுக்கு ஃபார் லூப்பில் ஒவ்வொரு வேல்யூவாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆன அந்த ஐ வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்பில் உங்களுக்கு இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் நடக்கும். அண்ட் தென் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் கால் பண்ணும்போது பிரிண்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது 2 வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஒன்று வெல்கம், இன்னொன்று வந்து கணினியாரம் பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது. ஆனால் பாஸ் பண்ணுறது 2 பாஸ் பண்ணுறோம். ஸோ இதில் எரர் வருமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு எந்த எரரும் வரல. ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. அண்ட் தென் அடுத்த லைனில் கணினியாரம் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஒவ்வொரு வேல்யூவாக வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் இதுலேயே வந்துட்டு இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து யூடியூப் அப்படின்னு இன்னொரு வேல்யூ பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 கொடுத்தோம், இப்போ 3 கொடுக்குறோம். ஆனால் நம்மளுடைய பேராமீட்டர் வந்து ஒரே ஒரு பேராமீட்டர் தான். ஸோ இப்போ பார்த்தோம்னா நமக்கு 3 வேல்யூஸுமே வந்து 1 by 1 வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரிங் மட்டும் தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படின்னு எதுவும் இல்லை. என்ன வேல்யூ வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். ஈவன் நம்பர்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கு கொடுக்கலாம், காம்பினேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். நீங்கள் நான் ஃபஸ்ட்டு 12ன்னு கொடுக்குறேன். இன்னொன்று வந்து ஜஸ்ட் வந்து வெல்கம் கொடுக்குறேன். அது இன்னொரு வேல்யூ வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸையும் நீங்கள் ஜஸ்ட் எந்த வேல்யூஸ் வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேல்யூஸும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் வேல்யூஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் பிரிண்ட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்
ஸ்க்ரீனில் பாருங்கள், ஜஸ்ட் வெல்கம் 53.02 அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்கணும், நம்பர்ஸ் மட்டும் கொடுக்கணும், இல்லை வந்து ஃப்ளோட் மட்டும் கொடுக்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டேட்டா டைப் கிடையாது. எப்படி வேணும்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஜஸ்ட் எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். நீங்கள் இந்த புக்கில் இருக்க ப்ரோக்ராமும் ஒரு வாட்டி ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணும்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இன்டென்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அண்ட் தென் வேரியஸ் டைப் ஆஃப் டேட்டாஸ் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுதான் வந்து இங்கே இவாலுவேட் யுவர் செல்ஃபில் வந்து ஒரு கொஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன வேரியபிள் லென்த்துக்கான இது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். In variable length arguments, we can pass the arguments using two methods. ரெண்டு methods யூஸ் பண்ணுவாங்க variable length argumentsல. First one வந்து non-keyword variable arguments and second one keyword variable arguments. Non-keyword variable arguments are called tuples. You will learn more about tuples in later chapters. The program given in this illustration for non-keyword variable argument and keyword variable argument are beyond the scope of the book. So உங்களுக்கு வந்து ரெண்டு மெத்தடில் வந்து நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்கல. ஸோ இதுக்கான வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நான் செப்பரேட்டாக நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து டப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டப்பிள்ஸ்னால் வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஃபர்தராக நம்ம சாப்டர்ஸில் வந்து நம்ம கற்றுப்போம். அது இன் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இதை மட்டும் காமிக்கிறேன். நான் டப்பிள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார் எடுத்துடுறேன். நான் ஃபார் எடுத்துட்டேன். இந்த பிரிண்டில் வந்துட்டு நம்ம வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டில் இருக்கிற அந்த எஸ்டிஆரை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு டப்பிளாக பிரிண்ட் ஆகும். ஸோ நான் பிரிண்ட் எஸ்டிஆர்னு கொடுக்குறேன் ஃபார் லுக் யூஸ் பண்ணாமல். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும், அதனுடைய வேல்யூ எப்படி டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். ஓகே, நான் ஜஸ்ட் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன், காமிக்கிறேன். ரீஸ்டார்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நமக்கு ஒரு சிம்பிள் ப்ராக்கெட்ஸில் நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு லிஸ்ட் மாதிரி, ஒரு அரே மாதிரி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். 12, வெல்கம், 53.02 அப்படின்னு ஒரு லிஸ்ட் மாதிரி, ஒரு அரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ப்ராக்கெட்ஸில் இந்த மாதிரி வேல்யூ ஸ்டோர் ஆகுது அப்படின்னும் போது இதை வந்து நம்ம இந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் அப்படின்றது வந்து டப்பிள் அப்படின்ற மெத்தடில் தான் வந்து உங்களுடைய வேல்யூ ஸ்டோர் ஆகும். அந்த டப்பிள்லேருந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இந்த வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டில். ஸோ டப்பிள் பற்றி நம்ம இன் டீட்டெயில் வந்து ஃபர்தர் லெசன்ஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த டாபிக் வந்து 7.6 அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.